சிறு வயதிலேயே இந்த தேசத்தின் மீது கொண்டிருந்த அவருடைய தீரா பற்றின் காரணமாக RSS பேரியக்கத்துல தன்னைத்தானே இணைத்துக் கொள்றாரு. 1967ஆம் ஆண்டு RSS இயக்கத்தினுடைய முழு நேர ஊழியராக ஃபுல் டைம் ஒர்க்கராக அவர் பணியாற்ற தொடங்குறாரு. 1970கள் முழுக்க குஜராத்ல RSS இயக்கத்தையும் இந்துத்துவ சித்தாந்தத்தையும் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்றாரு. பல இளைஞர்கள் RSS இயக்கத்துல இணைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காரு. இந்திரா காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்ட மிக கொடூரமான அவசர நிலை காலகட்டத்தில் கூட நரேந்திர மோடி அவர்கள் மாறு வேஷத்துல அண்டர் கிரவுண்ட்ல RSS இயக்கத்தினுடைய வேலைகளை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காரு. 1985ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களை பாஜகவிற்கு அனுப்பி வைக்கிறது RSS. இவருடைய திறமையும் கொள்கை பற்றும் 1987ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளராக ஆக்கியது. 90களில் அத்வானி அவர்கள் மேற்கொண்ட ராம ஜென்மபூமி ரத யாத்திரை, அந்த ரத யாத்திரை வெற்றிகரமாக நடப்பதில் மிக முக்கியமான பங்காற்றினார் நரேந்திர மோடி. 1995ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய தேசிய செயலாளர் என்ற பொறுப்பையும் வகிக்கிறார். இன்னும் வலிமையான ஒரு தேசிய தலைவராக உருவெடுக்கிறார். இந்த முறை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற அந்த பொறுப்பு இவருக்கு தேடி வருகிறது. மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கத்தினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக எண்ணற்ற செயல்களை செய்தார் நரேந்திர மோடி அவர்கள்.